வர ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 லைவ் இருக்குது. குரு பூர்ணிமாவுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். பாவங்களை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு சாயப்பாவோட அருள் நிச்சயமாக இல்லை. நீங்கள் சாயப்பாவுக்கு எத்தனை முறை நீங்கள் ஆரத்தை எடுத்தாலும் சச்சரிதம் படித்தாலும் சரி, ஆனால் எந்த பாவத்தையாவது நீங்கள் நிறுத்தாமல் அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதனால் எந்த விதமான பலன்களும் உங்களுக்கு இல்லை. சாயப்பா உங்ககிட்ட வந்ததன் நோக்கம் நீங்கள் பாவத்தை செய்வதை நிறுத்தணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணமே. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நிறுத்திட்டாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. பாவம் செஞ்சதை நிறுத்தினா செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய வலியை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு சின்ன வலியை கூட நம்மளால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக அமையும். கடமையை செய்ய தவறாததும் பாவமே. நம்மளா புது புது டெஃபினிஷனை பாவத்துக்கு கொடுக்குறோம். அதனால் இது பாவம் இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் இருக்கிறதுல பெரிய பாவன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடியோ உங்களுக்கானது. 30 நிமிஷத்தை நீங்கள் முழு மனதோட இந்த ஆடியோவை கேளுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாததை எப்பொழுதும் என்றும் செய்ய மாட்டேன்னு சாய்ப்பா கிட்ட சபதம் பண்ணிக்கோங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, வர ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நாம் கொண்டாடுறோம். அந்த அன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். இனிமே நம்ம அன்பே சாயில எந்த விதமான இம்பார்ட்டண்டான டேவாக இருந்தாலும் சரி, இயற்கையை நாம் மதிக்கணும், இயற்கையை நாம் போற்றணும். இதுக்கு சில விஷயங்களை நாம் செய்கிறதுல முதன்மையான விஷயம் மரக்கன்றை நடணும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க. ஸோ ஒரு தடவை மரக்கன்றை நட்டால் பத்தாது. அதனால் எப்பப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறோமோ அப்போல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மரத்தை நாம் நடுவோம். அதை தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி மெயின்டைன் பண்ணணும். சும்மா மரக்கன்றை நட்டால் மட்டும் பத்தாது. அது ஒரு குழந்தையாக நினச்சி அதை பாவிச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிகளை செய்யணும். அதே போல் அன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி தரணும். அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது சாப்பாடு வாங்கி தரணும். 3வது, வாயில்லா ஜீவன்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு வைக்கணும். சில பேர் சொல்லுவீங்க, இல்லை நான் டெய்லி வச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பட் அந்த அன்னைக்கும் அதை தொடர்ந்து செய்யுங்க. அடுத்தது 6 to 7 லைவ் இருக்குது. ஈவினிங் 6 மணியில் இருந்து 7 மணி வரைக்கும் லைவ்.
லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக 7:30க்கு நைட்டு ஆரத்தி நாம் எடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7:30க்கு நைட் ஆரத்தி. அந்த ஆரத்தியில் சாய்பாவுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடு, அதாவது தக்காளி சாப்பாடோ, லெமன் சாப்பாடோ, தயிர் சாப்பாடோ, இல்லை புளி சாப்பாடோ, ஏதாவது ஒரு சாப்பாடு, அதை நம்ம பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் அகல் விளக்கு, சாய்பாவுக்கு பிடிச்சதே இந்த விளக்கு தான். ஸோ இதை தான் நாம் இந்த குரு பூர்ணிமாவில் செய்கிறோம். ஸோ 7:30க்கு எல்லாருமே சேர்ந்து இரவு ஆரத்தி, மாலை ஆரத்தி இல்லை, இரவு ஆரத்தி நாம் எடுக்கிறோம். 6 to 7 லைவ். ஸோ 7ல் இருந்து 7:30 வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டைமில் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ லைவ் டைம்லேயே எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 7 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. கரெக்டாக 7:30க்கு நாம் ஆரத்தி எடுக்கிறோம். ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேயில் நிறைய பேருக்கு சாய்ப்பா அற்புதத்தை செஞ்சிருக்காரு. ராம நவமியாக இருக்கட்டும், இல்லை சமாதி டேவாக இருக்கட்டும், ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் பெருசாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும், நாம் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பும், அவர் திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பும், இது எல்லாம் தான் காரணமாக இருக்கு. அதனால் ஏனோ தானோ அப்படின்னு செய்யாமல் முழு முயற்சியோட இது எல்லாத்தையுமே செய்யுங்க. இது சந்தோஷோட விருப்பம் கிடையாது, இது சாயப்பாவோட விருப்பம். இது யாரோட விருப்பம்? சாயப்பாவோட விருப்பம். என்ன அவரோட விருப்பம்? மரக்கன்றை நடணும், சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், ஜீவராசிகளுக்கு 5 ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கணும், 6 to 7 நீங்கள் லைவில் கலந்துக்கணும், சாய்பாவுக்கு பிடிச்சதை ஆரத்தில் வச்சு படைக்கணும், அதை 1-2 பேருக்கு கொடுக்கணும். இதை எல்லாரும் செய்வீங்களா? இதை நிச்சயமாக அன்பே சாயில் இருக்கிற அத்தனை பேரும் இதை கண்டிப்பாக செய்யணும். இதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது, சாய்பாவுக்கும் இருக்குது, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஏனோ தானோன்னு செய்யாமல் ரொம்ப நம்பிக்கையோட, ஆழ்ந்த நம்பிக்கையோட, உற்சாகமான மனநிலையோட நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த அன்னைக்கே அவரோட வருகை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அவர் எங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே போகல, அவர் வீட்டை தான் இருக்காருன்னு. இருப்பார். எல்லாருடைய வீட்டிலையும் எல்லாருடைய மனசுலையும் அவர் இல்லாத இடமே அப்படின்றது எங்கேயுமே இல்லை. ஆனால் ஒரு ஸ்பெஷலாக உங்கள் கண்களுக்கு முன்னாடி அவர் காட்சி தருவார். உணர்வு பூர்வமாக சில விஷயங்கள் அவங்க நடக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு சாய்க்கு சாய்ப்பாவுடைய அந்த மிராக்கல் நடந்தது. ஒரு 4-4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது, ரெஸ்ட் ரூம் போகும்போது, கரெக்டாக சமையல் ரூம் கிட்ட சாய்ப்பா பின்பக்கமாக நிற்கிற மாதிரி நின்று அந்த இது மாதிரி ஒன்று, சுருட்டு மாதிரி ஒன்று குடிப்பார் இல்லையா, அது மாதிரி குடிக்கிற மாதிரி குடித்து அப்படியே பின்பக்கம் எல்லாம் ஒரு பெரிய புகை மண்டலம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளித்து உடனே மறைஞ்சு போயிருக்கார். ஸோ அந்த இடத்துலையே ஒரு சாம்பிராணி வாசனை, என்னது சாம்பிராணி வாசனை, அந்த வாசனை அவருக்கு அடித்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன், அது டக்குன்னு எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. ஏன்னா அன்பே சாய் குடும்பத்தில் சாய்ப்பா பல இடத்துல பலவிதமான மிராக்கிள்ஸை கொடுக்கறதால 1-2 அப்படின்னா டக்குன்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாருக்கு நடக்குதுன்னா அவர் மேலே அன்பாக இருக்கிறத தாண்டி
எந்த குழந்தைங்க எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறார்களோ, அவரே கதி என்று இருக்கிறார்களோ, தன்னோட கடமையை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குதோ, அவர்களுக்கே அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மிராக்கிள்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ நமக்கும் அந்த மிராக்கிள்ஸ் தேவைப்படுது தானே? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேவைப்படுது தானே? யாருக்கும் தேவைப்படாமல் இருக்குதா மிராக்கிள்ஸ்? சொல்லுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு மிராக்கிள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லாருக்கும் மிராக்கிள் வேணும். மிராக்கிள்ஸ் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் தினமும் ஒரு மிராக்கிள்ஸ் உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எட்ட முடியாத ஒரு உயரம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சாயப்பாவுடைய உதவியால் நீங்கள் 100% அடையலாம். ஆனால் நம்ம சில இடத்துல ரொம்ப சோர்வாயிடுறோம். 2 நாள் செய்கிறோம், 3 நாள் செய்கிறோம், 4 நாள் செய்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே பேக் அடிக்கிறோம். இதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே யாருக்காவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஆமாம் எனக்கு சோர்வாக இருக்குதுன்னா ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தன் தடுத்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தடுப்பை மீறி நீங்கள் அந்த விஷயத்துக்கு போவீங்க தானே? அதே போல தான் உங்களை ஒருத்தன் தடுக்கிறா, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறா, நீங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடாதுன்னு அவள் விரும்புகிறா, நீங்கள் வெற்றி பெறக்கூடாதுன்னு அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா. அதனால தான் அவன் தடங்கள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறான். ஏதாவது உங்கள் வழியில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறா, உங்களோட எண்ணத்தை உங்கள் கவனத்தை மாற்றுறா, உங்கள் பாதையை மாற்றுறா, என்னென்னமோ செஞ்சு உங்களோட மனசை வேற எங்கே கொண்டு போகிறா. இது எல்லாம் நீங்கள் எப்போ நினைக்கணும் தெரியுமா? என்னைக்கே உங்களுக்கு ஒரு பெரிய தடங்கள் உங்கள் மூலமாக வருதோ அன்னைக்கு நீங்கள் இதை மட்டும் நினைக்கணும். எதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கோமோ அதை உடனே செய்யணும். ஒரு சார் சொன்னாங்க, 5 மணிக்கு எனக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. 5-6 நாள் நான் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணேன். 6வது நாள் என்னன்னே தெரில, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. நான் எந்திரிச்சது 7 மணிக்கு. 5 மணிக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேனோ அது எல்லாம் 7 மணிக்கே செஞ்சேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அடுத்த நாள்லேருந்து சட்டுன்னு எந்திரிச்சிட்டேன். இது அழகான ஒரு விஷயம், அற்புதமான விஷயம். எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஃபீவரிஷ் வந்துடுச்சு. 101, 102 இந்த மாதிரி ஃபீவர் போயிட்டுருக்கு. அன்பிசாயெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொல்கிறேன். தினமும் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் 4-5 மணிக்கு. ஆனால் எனக்கு அந்த 1 டே வாக்கிங் போகாமல் என்னால் இருக்கவே முடியல. கரெக்டாக 8-8:30 மணிக்கு காலையில் நான் எந்த இடத்துல வாக்கிங் போவேனோ அந்த இடத்துல போய் நடந்தேன். அடுத்த நாள் சட்டுன்னு 4-5 மணிக்கெல்லாம் மறுபடியும் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஒரு நாள் நமக்கு கேப்பு கிடைச்சா நமக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி அதுக்கு ஆப்சன்ட் கொடுத்துட்டோன்னா அடுத்த நாள் நீங்கள் எந்த காரணத்தை சொல்லாமலும் நம்ம ஆப்சன்ட் பண்ணிட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக 7 மணிக்கு எந்திரிச்சு ஆரத்தி எடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா என்னதான் நாம் சில நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய மாயை கர்மா இதெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் நம்ம திசை திருப்ப பலவிதமான முயற்சிகள் செய்யும். அதுக்கு நம்ம எந்திரிக்கிறது தப்பு இல்லை. அதுக்காக தினமும் எந்திரிச்சா அது ரொம்ப தப்பு. அப்படி செய்யக்கூடாது. மனசில் ஒரு லட்சியத்தோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும். இந்த லட்சியம் என்ன தெரியுமா? நல்ல மனுஷனாக வாழணுன்றதே ஒரு மிகப்பெரிய லட்சியம். நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது மிகப்பெரிய லட்சியம். அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாதுன்றது மிகப்பெரிய லட்சியம். அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதும் மிகப்பெரிய லட்சியமே. இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்.
ஒரு சாய்ராம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, என்னோட கணவருக்கு தெரியாமல் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இதனால் என்னோட வாழ்க்கையில் பாவங்கள் இருக்குமா அப்படின்னு. நான் 100% அடித்து சொன்னேன், 100க்கு 100 அது பெரிய பாவமே. ஏன்னா எந்த விதமான இடத்துலையும் நாம் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். அடுத்தது யாரையும் ஏமாத்தாமல் இருக்கணும். நீங்கள் உங்கள் கணவரை ஏமாத்துறதோ அது பெரிய பாவத்துக்கு சமம். அதை எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தால் எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்காது. அப்போ தூய்மை அப்படின்றது அதுதான் தூய்மை. இந்த தூய்மைன்றது இதுதான். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, செய்கிற தப்பை மறைக்கக்கூடாது, அதுக்கு தப்பு செய்யாமல் இருக்கணும். சரி, நான் தப்பு செஞ்சிட்டேன், என்ன பண்ணுறது? இது அருமையான கேள்வி, கொஸ்டின். நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, இனி தப்பு செய்யாதீங்க. அப்போ இந்த தப்பு நான் செஞ்சிட்டேன்றதை நான் வெளியில் சொன்னால் எனக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா பரவாயில்ல, சாயப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளா போய் வலுக்கட்டாயமாக மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தவறுகள் செய்வதை உடனே நிறுத்த முடியுமா? நிறுத்திட்டா நீங்கள் பாஸ், நிறுத்தலைன்னா நீங்கள் ஃபெயில். ஆனால் செஞ்ச தவறுக்கு தண்டனை நீங்கள் எந்த காலத்துலையாவது அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே எந்த விஷயத்துக்கு போனாலும் எஸ்கேப் ஆகவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. இல்லை, நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், தெரியாமல் செஞ்சேன், புரியாமல் செஞ்சேன், தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தான். ஸோ தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் கடவுள் உதவியோட அந்த தண்டனையை ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு உடம்புல மனதில் தெம்பு இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், பாவத்தை அதிகமாக செய்கிறவர்கள், மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஊசி நெஞ்சில் குத்துனா கூட கடப்பாறையை குத்துனா மாதிரி வலிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே கடவுள் பலத்தோட எந்த தவறுகளையும் இனிமேற்கொண்டு செய்யாமல், யாரையும் இனிமேற்கொண்டு ஏமாத்தாமல் சுத்தமாக புனிதமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு கடப்பாறையே நெஞ்சில் குத்துனாலும் ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெஞ்சில் பாயுது, அது ஊசியா கடப்பாறையா? கடப்பாறை இங்கு ஊசியாகும், ஊசியும் இங்கு கடப்பாறை ஆகும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ஓப்பன் ஹார்ட்டடா நெஞ்ச நிமிர்ந்து தான் நம்ம நடக்கணும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அந்த குற்ற உணர்வோட வாழவே கூடாது. அந்த குற்ற உணர்வோட எப்படி வாழக்கூடாதுன்னா, சில பேர் நான் குற்றம் இப்போ பண்ணலை, இப்போ நீங்கள் தலை நிமிர்ந்து வாடுங்க, நான் செஞ்ச தப்பை அது கண்டிப்பாக தண்டனை ஏற்றுக்கிறேன், அந்த தண்டனைக்குரிய காலமாக கூட இது இருக்கலாம்னு நினச்சி நீங்கள் தைரியமாக இருங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அதான் முக்கியம். நேற்று எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, நாளைக்கு எப்படி இருப்பீங்க. ஸோ நேற்று நான் குற்றம் செஞ்சேன், இன்று நான் குற்றம் செய்யலை, நாளையும் குற்றம் செய்யக்கூடாது. ஒருவேளை நேற்று குற்றம் செஞ்சு இன்று குற்றம் செய்யலை, நாளைக்கு குற்றம் செஞ்சால் கூட இன்றைக்கி நீங்கள் குற்றம் செய்யாமல் இருக்கீங்க இல்லையா, அதற்கு உண்டான பலன்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இத்தனை நாள் உழைச்சிருக்கோம், இப்போ நல்ல பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், உழைக்கிறோம், லாபத்தை ஈட்டணும், சொதுபத்தை வாங்கணும், ரைட். இப்போது உங்களோட பிஸ்னஸ் ஒரு அழிவை நோக்கி போகுது, எது அழிவை நோக்கி போகுது. அப்போது நீங்கள் பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது செஞ்சுருக்கலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணுன்னா நீங்கள் எதெல்லாம் சம்பாதிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் சேல் பண்ணி அவங்கக்கிட்ட செட்டில் பண்ணணும். அப்போது நீங்கள் உழைச்சதுக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு தானே, அதை மனசில் நினச்சிக்கோங்க. ஆன்மீகத்திலையும் இது பொருந்தும்.
ஸோ குற்றங்கள் எதையுமே செய்யக்கூடாது. நம்ம குற்றங்கள் செய்யும்போது நம்ம சாயப்பாவை நேரடியாக பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய மெசேஜஸ் இது மாதிரிலாம் வருது. நான் இது பாவமானு கேட்குற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் தப்பை சரின்னு சொல்லுது, சரியை தப்புன்னு சொல்லுது. ஒன்றுமே புரியல, எதுவுமே புரியல. இட்ஸ் வெரி சிம்பிளான ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். அன்னைக்கெல்லாம் மதுக்கடைகள் ஊருக்கு வெளியில், இன்னைக்கு மதுக்கடைகள் ஊருக்கு உள்ள. அப்போது தெருவில் ஒருத்தன் குடிச்சா இன்னைக்கு ஒரு வீட்டிலையும் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு. இப்போது ஒரு வீட்லேயும் ரெண்டு பேர் குடிக்கிறாங்க. அப்பாவும் ஒரு ரூமில், பையன் ஒரு ரூமில் குடிக்கிறான். பையன் பார்க்குறான், அப்பா இதெல்லாம் குடித்தாருன்னா இப்படி இருக்கிறாரு, நம்மளும் குடித்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு பையனும் குடிக்கிறான். இப்போது அங்கே இருக்கிற பெண்களுக்கு தான் பிரச்சனை. அப்பனும் குடிக்கார, பிள்ளையும் குடிக்கார. அவங்க எங்கே போவாங்க? அப்போ இது நாகரிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடியதில் சரக்கு அடிக்கலைன்னா மனுஷனே இல்லைன்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. அப்போ சரியெல்லாம் தப்பு, தப்பெல்லாம் சரி. ஆனால் நாம் உஷாராக இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கோமோ அந்தளவுக்கு உஷாராக இருக்கணும். இல்லைன்னா நாமளும் சரியெல்லாம் தப்பாகிடும், தப்பெல்லாம் சரியாயிடும். கடைசியில் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீறி குடித்தவங்க நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி நான் நிறைய விஷயத்த பார்க்குறேன், இறந்து போகிறாங்க. குடி 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 குடியை குடும்பத்தையும் அழிக்கும், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரைய நிம்மதி இல்லாமல் செய்யறது தான் இந்த குடி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது இந்த அன்பே சாய் ஆடியோவை கேட்குறவங்க எப்பையும் புனிதத்தோடைய எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அநியாயத்தை உங்கள் பிரார்த்தனையின் மூலமாக சாயப்பா நிறைவேற்றுவார். இதெல்லாம் உங்களோட பிரார்த்தனையும் முக்கியம், நீங்கள் புனிதமாக இருக்கிறதும் முக்கியம். எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் பகைச்சிக்கவோ சண்டைக்கு இழுக்கவோ மனதளவில் கூட அவங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கவோ இல்லாத அளவுக்கு நீங்கள் புனிதமான மனிதர்களாக உருவாக வேண்டும். அதற்கு உரிய முயற்சிகளை நாம் நிச்சயமாக எடுக்கலாமே. அதனால தான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இருங்கள். தீய பழக்க வழக்கத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ளேயோ உங்கள் மனசுக்குள்ளேயோ சேர்க்காதீங்க. ஏன்னா மெல்ல மெல்ல இந்த விஷம் கொல்லும். ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பின்னாடி விஷமாக மாறும். இதை என்றைக்குமே நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் நாம் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒழுக்கத்தை மீறணும் அப்படின்னா இதை நினச்சிக்கோங்க, இது உன்னை கொல்லும். இது ஒழுக்கத்தை மீறினா உன்னை இதை சாகடிச்சிடும். உன் உடம்பும் உன் மனசும் நல்லா இருந்தாதான் நீ கடவுள்கிட்டையே நிறைய நெருங்க முடியும். உன் மனசும் சரியில்லை, உன் உடம்பும் சரியில்லைன்னா எப்படி நெருங்க முடியும்? இது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்தையும் நாம் மறந்துடுவோம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம நினைக்கலாம். இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு ஏன் நாமளை தயார்படுத்தி கொள்ள முடியாது? தயார் செய்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் கோட்டை விட்டது போதும், இனியும் வேண்டாம் இந்த மாதிரியான விஷ பரீட்சைகள். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தப்புகள் செஞ்சுருக்கோம், எது எதெல்லாம் ஒழுக்கத்தை மீறின செயல், எது எதெல்லாம் பொறாமைப்பட்ட செயல், எது எதெல்லாம் நம்ம செயல் நம்மளை அழித்தது, இது எல்லாத்தையும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இவங்க அப்படி போகிறாங்க, நான் இந்த தப்பு பண்ணால் என்ன?
இதுதான் பல பேருக்கு தப்பு செய்வதற்கு மிக மிக அடிப்படை காரணமாக இருக்குது. அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க. அவங்க தீயில குளிக்கிறாங்க, நாமளும் தீயில குளிக்க முடியுமா? முடியாதுல்ல. அவங்க ஆபத்தில் சிக்க போகிறாங்க, நாமளும் ஆபத்தில் சிக்கணுமா? அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பாருப்பா, வாழ்க்கைன்றது ஒரு முறை, அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஏதோ இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் இவங்க பிறந்த மாதிரியும் அடுத்த ஜென்மத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பல ஜென்மங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அப்போ பண்ண பாவத்தை பொறுத்து தான் அடுத்த ஜென்மம் அமையுது. புண்ணியெல்லாம் ரெண்டாவது கணக்கு தான். நம்ம ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, பாவ புண்ணிய டிரான்சாக்ஷன், அதில் 10 புண்ணிய டிரான்சாக்ஷனும் மீதி 90 பாவ டிரான்சாக்ஷனும் நடந்து இருந்தா அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்? அதே திருப்பி மாற்றி போட்டு பாருங்க, 90% புண்ணியம் டிரான்சாக்ஷனும் 10% பாவ டிரான்சாக்ஷன் நடந்தா எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை உணராமல் நாம் எதையுமே சாதிக்க முடியாது, யோசிக்க முடியாது, நம்ம வாழ்க்கையை பலப்படுத்த முடியாது. ஏன், எல்லாத்தையும் தாண்டி கடவுளை அறிஞ்சிக்கவோ புரிஞ்சிக்கவோ தெரிஞ்சிக்கவோ முடியாது. நானே அடுத்த ஜென்மத்தில் நம்பலை. ஒரு ஸ்டேஜில் எல்லா மனுஷனும் பிறந்தாங்க, இறந்தாங்க. இடையில யாருக்கு என்ன கிடைச்சதோ அதை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சாங்க. நல்லதையும் அனுபவிச்சாங்க, கெட்டதையும் அனுபவிச்சாங்க அப்படின்னு. அப்புறம் யோசிக்கிற, ஏன் சில பேருக்கு வாழ்க்கையில் ஆரம்பிச்சதுலேருந்தே கஷ்டம்? ஏன் சிலருக்கு பெரிய எல்லாமே தான் நினைச்சதை எல்லாம் சாதிக்கிறாங்க? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? கடவுள் ஏன் எல்லாரையும் ஒன்றா படைக்கல? அப்போ இயற்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த இயற்கை படைச்சது யாரு? ஒரு மனுஷன் அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது? ஏன் செடிகள்லாம் இந்த கலரில் இருக்குது? எப்படி ஒரு பக்கம் ஆறு அது பாட்டுக்கும் தனியாக ஓரமாக ஓடுது, மலை அது பாட்டுக்கும் தனியாக இருக்குது, மனுஷனோட நிலப்பரப்பு இப்படி இருக்கு. இதை எல்லாம் யோசிக்க தான் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை வழி நடத்துது. அது நமக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுது. நாம் அதை கேட்கறதுல ஆர்வமற்றவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு நடக்குது. அதனால தான் சில பேர் ஏழையாக இருக்கான், சில பேர் பணக்காரனாக இருக்கான், சில பேர் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கான், சில பேர் அதிகாரத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் ஏசி ரூமில் உக்காந்துட்டு மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் ரோட்டில் சைக்கிளில் காய்கறியை விற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா 200 ரூபா இல்லை 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க. சில பேருக்கு தினமும் சம்பாதிச்சாதான் வயிறு நிறையுது, சில பேருக்கு அந்த நிலை இல்லை. சில பேருக்கு அவங்க அப்பா அம்மாவோட பாரம்பரிய சொத்து இருக்குது, அதை வச்சு காலை நீட்டி போட்டு சாப்பிட்றாங்க. சில பேர் ஓடோடி சம்பாதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு யோசிக்கும்போது தான், இயற்கையை பற்றி யோசிக்கும்போது தான், எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணும்போது தான் எத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது. நீ என்ன பாவம் செய்கிறியோ, என்ன புண்ணியம் செய்கிறியோ, அதற்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு பிறப்பு அமையுது. அப்போது நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யக்கூடாது. நீ துன்பத்தில் இருக்கும்போது எந்த தவறும் செய்யக்கூடாது. அதாவது சந்தோஷத்தில் இருக்கும்போது எந்த தவறும் செய்யக்கூடாது, துன்பத்தில் இருக்கும்போது எந்த தவறும் செய்யக்கூடாது. நான் துன்பத்தில் இருக்க, கையில் ஒத்த பைசா இல்லை, எனக்கு இப்போ காசு வேணும், அடுத்த வேளை சோறு சாப்பிடணும், வேலைக்கு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை,
அப்போ என்ன பண்ண முடியும்? அடுத்தவன் பாக்கெட்டில் பிக் பாக்கெட் அடித்து என்னோடய துன்பத்தை நான் போக்கிக்கவா? அப்போது அந்த மாதிரியான விஷயத்தில் நீ செய்யவே கூடாது. ஸோ துன்பத்திலே தப்பு செய்யக்கூடாது. எனக்கு தான் எல்லாமே இருக்கே, என்னை யாராவது எதுவுமே என்னால் யாரும் என்னால் எதையுமே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு நான் அதிகாரம் படைச்சவன் அப்படின்னு அங்கேயே தப்பு பண்ணக்கூடாது. ஸோ 2 இடமும் நமக்கு மிக மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல நம்ம கவனமாக இருப்பது அப்படின்றது மிக மிக அவசியம். இதை மட்டும் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்ம நிச்சயமாக சாய்ப்பா நம்மளை உயர்த்துவார் அப்படின்றது மட்டும் நிச்சயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய நல்ல விஷயங்களை மனப்பூர்வமாக செய்யுங்க. தீய விஷயத்துக்கு மட்டும் அடிமை ஆகிடாமல் இருக்கணும். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு அடிமையாகிறவங்க ரொம்ப ரொம்ப சிலர். ஆனால் தீய விஷயங்களுக்கு அடிமையானவர்கள் தான் பலர். இதில் ஆண் பெண் இதெல்லாம் பாகுபாடே இல்லை. எல்லாருமே தீய விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல அடிமையாக நிற்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் மீண்டுட்டாங்க. ஆனால் புரியாமல் இன்னமும் தீய பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மரண அடி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணமே. இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு எந்த பாவத்தை செஞ்சாலும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம்னா எது பாவம்? இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில். அப்போது இதெல்லாம் பாவமா அப்படின்னு கேட்குறவங்க அதிகம். இதெல்லாம் பாவமானா அப்புறம் எது பாவம்? அப்போ திருப்பி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பலை. நம்ம எங்கே எழுப்பணும்? அடுத்தவங்க கிட்ட கேள்விகளை எழுப்பணும். அதுக்குரிய பதில்களை பெற்றோம் அவங்கக்கிட்ட இருந்து. அப்போ நமக்குள்ள நாம் என்ன கேள்விகள் எழுப்பணும், நமக்குள்ள நாம் எந்த கேள்விகள் பெற்றோம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலும் நியாயமான பதிலாக இல்லை. எல்லா மனுஷனும் கேட்குறான். எதை வச்சு கேட்குறான்னா, அடுத்தவனை கம்பேர் பண்ணி கேட்குறான். இது சரிதானே அப்படின்னு. எதை வச்சு நீ சரி சொல்கிறனா? அவன் செய்கிறான், அவனை விடவா நான் மோசமாக தப்பு செஞ்சிட்டேன், அதனால் இது சரிதானே. அப்போ தான் நினச்சிக்கணும், அவன் தீயில கூட தீ குளிப்பான். நாம் தீயில குளிக்கணுமா இல்லை சுத்தமான தண்ணியில் குளிக்கணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அதை மொத்தம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவத்தின் சம்பளமே மரணம். இதை மீறினா நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்று முதல் அதை வரக்கூடிய குரு பூர்ணிமாவில் இருந்து நாம் இன்னமும் எப்படி இருக்கணும்? சிறப்பானவர்களா, புனிதமானவர்களா, சுத்தமான ஒரு மனுஷனாக நாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை நாம் பெறுவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.